ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவி சேனல். இன்றைக்கி நம்ம சாக்லேட் தான் செய்ய போகிறோம். ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி சரி செஞ்சு பார்க்கலான்னுட்டுன்னு இதான் முதல் வாட்டி செய்கிறேன்னா. ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணியை வச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டு அது தண்ணி கொதிக்கிட்டோன்னு ஒரு சின்ன கிண்ணத்தில் பட்டர் போட்டு அதில் மெல்ட் பண்ணுறேன். ஏன்னா இது டைரெக்டாக வந்து நம்ம அடுப்பில் வைக்கக்கூடாது. இதை மாதிரி தான் பண்ணணும், டபுள் பாயில் மாதிரி. பட்டர் நல்லா இலகி வந்ததுக்கப்புறம் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கொக்கோ பவுடருக்கு 1.5 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டால் கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்னஸ்ஸு. நான் 3 ஸ்பூன் கொக்கோ பவுட்ரு போட்டுக்கிறேன். 4.5 ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே நல்லா மெல்ட் ஆகி அப்படியே செட் ஆகி வந்துடும். சாக்லேட் பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம். அரை ஊற்றிக்கலாம், ஏன்னா நடுவில் வந்து நம்ம நட்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மேலே ஊற்றி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அதை அவ்வளோ எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ அதுக்கு மேலே மறுபடியும் சாக்லேட் ஊற்றி நம்ம ஃபில் பண்ணிடலாம். இது ஊற்றிட்டு அப்படியே நல்லா கொஞ்சம் தட்டி இது பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 4 மணி நேரம் இருக்கட்டும்னு வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இதை மாதிரி பண்ணுறது வந்து அது கொஞ்சம் நல்லா செட் ஆகிடும். அதுக்காக அந்த மாதிரி தட்டி இது பண்ணேன். இப்போ ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் கழித்து எடுக்கலாம். 4 ஹவர்ஸ் ஆச்சு. நல்லாவே செட் ஆகிருச்சு. சூப்பராக வந்திருக்கு. பரவாயில்ல, முதல் வாட்டி தான் செஞ்சேன், நல்லாவே வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு வீட்டிலேயே சாக்லேட் இதை போல் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.